அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பகுதியில் அலகு 2 நிலக்கோளம் 2 புவிப்புறச் செயல்பாடுகள் இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பயிற்சியில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை வானிலை சிதைவு. 2. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஸ் என்று அழைக்கின்றோம். விடை நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். 3. டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். விடை டெல்டா. 4. சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? விடை சர்க். 6. காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். விடை காற்றடி வண்டல். 7. கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம்? விடை கடல் அலை அரித்தல். அடுத்து டேஸின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. விடை பனியாறு. அடுத்து பொறுத்துக. கிளையாறு, ஆற்றின் மூப்பு நிலை, காளான்பாறை, ஏயோலியன், எஸ்கர் பனியாற்றின் செயல்பாடு, கல்விழுது சுண்ணாம்பு பாறை, ஓங்கல் கடல் அலைச்செயல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இங்கே 3 கொடுத்துருக்காங்க, இந்த 3ஐயும் வாசித்து பாருங்கள். சரியான விடை எது அப்படின்னா 2 மட்டும் சரி. அதாவது யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. அடுத்து கூற்று 1 ஆறுகள் சமன்படுத்துதலின் முக்கிய காரணியாகும். கூற்று 2 ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. அடுத்து கூற்று சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும். காரணம் நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது. விடை கூற்று மற்றும் காரணம் தவறு. அடுத்து சுருக்கமாக விடையளி. வானிலை சிதைவு வரையறு. இதற்கான விடை பக்க எண் 180 இருக்குது, பார்க்கலாம். பக்க எண் 180 பார்த்தோம் அப்படின்னா வானிலை சிதைவுன்னு இருக்குது. இதில் கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலுக்கும் அழிதலுக்கும் உட்படுகின்றன. இச்செயல்பாடுகளையே வானிலை சிதைவு என அழைக்கின்றோம். இதுவரையில் எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி உயிரின சிதைவு என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 182 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 182 எடுத்துக்குங்க. இதில் மேலே உயிரின சிதைவுன்னு இருக்கும், இதை அப்படியே எழுதிக்கலாம். தாவரங்களின் வேர்கள் பாறைகளின் விரிசல்களின் வழியே ஊடுருவி சென்று பாறைகளை விரிவடைய செய்கிறது. மண்புழுக்களாலும் விலங்கினங்களாலும், அதாவது எலி மற்றும் முயல் மற்றும் மனித செயல்பாடுகளினாலும் பாறைகள் சிதைவுறுதலே உயிரின சிதைவு எனப்படும். இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து கேள்வி 3 ஆற்றின் 3 நிலைகள் யாது? அதனோடு தொடர்புடைய 2 நிலத்தோற்றங்களை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 182 183 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஆற்றின் நிலைகள். ஆற்றின் போக்கு 3 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. 1 இளநிலை, 2 முதிர்நிலை, 3 மூப்பு நிலைன்னு எழுதிக்கிங்க. ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இளநிலைன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வி வடிவ பள்ளத்தாக்குகள், மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், இணைந்த கிளைக்குன்றுகள், துள்ளல், குடக்குழிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் எழுதிக்கலாம். அடுத்து முதிர்நிலைன்னு போட்டுட்டு தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே அடுத்த பக்கத்தில் வண்டல் விசிறிகள், வெள்ளச் சமவெளிகள், ஆற்று வளைவுகள், குருட்டு ஆறுகள் இது எழுதிக்கலாம். அடுத்து மூப்பு நிலைன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே டெல்டாக்கள், ஓத பொங்கு முகங்கள் இது வரல எழுதிக்கலாம். சரியா? இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி குருட்டு ஆறு என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 184 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஆற்று வளைவுகள் காலப்போக்கில் பெரிதாகி
இறுதியில் ஒரு முழு வளையமாக மாறுகிறது. இம்முழு வளைவுகள் முதன்மை ஆற்றிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியை போன்று காட்சியளிக்கும். இதுவே குருட்டு ஆறு எனப்படுகிறது. இது 4வது கேள்விக்கான விடை. குருட்டு ஆறுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா குதிரை குழம்பு ஏரி. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். குதிரை குழம்பு ஏரினாலும் குருட்டு ஆறுனாலும் ஒன்று தான். அடுத்த 5வது கேள்வி, கடற்குகை எவ்வாறு கடல் வளைவில் இருந்து வேறுபடுகிறது? இதற்கான விடை பக்க எண் 189 இருக்குது, பார்க்கலாம். அதாவது கடல் குகை அப்படின்னு போட்டுட்டு, கடல் அலைகள் தொடர்ந்து கடல் ஓங்கல்களின் மீது மோதுவதால் அடிப்பகுதி அரிக்கப்பட்டு துவாரம் போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன. இவையே கடல் குகைகள் எனப்படுகின்றன எழுதிக்கிங்க. அடுத்து கடல் வளைவுன்னு போட்டுட்டு, அருகருகில் உள்ள இரு கடற்குகைகளின் நீட்டு நிலங்கள் மேலும் அரிக்கப்படுவதால் அவை இணைந்து ஒரு வளைவு போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன. இவ்வளைவுகள் கடல் வளைவுகள் எனப்படுகின்றன. உதாரணம் நீல்தீவு, அந்தமான் நிக்கோபர். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 6வது கேள்வி, இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. இதற்கான விடை பக்க எண் 185 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள். இதில் ஏதாவது 4 தான் கேட்டிருக்காங்க. நான் 5 கொடுத்துருக்காங்க, ஏதாவது 4 எழுதிக்கங்க. இது 6வது கேள்விக்கான விடை. அதாவது மேற்கு பீகார்னா குப்ததாம் குகைகள், உத்தரகாண்ட் ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வரர் கோவில், மத்திய பிரதேசம் பச்மாரி மலைகள் பாண்டவர் குகைகள், சத்தீஸ்கர் பஸ்தர் குடும்சர் குகைகள், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் போரா குகைகள். இது 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள், தொங்கும் பள்ளத்தாக்கு என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 187 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், முதன்மை பனியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பனியாற்றின் பள்ளத்தாக்கு தொங்கும் பள்ளத்தாக்கு ஆகும். இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி, வரையறு. மொரைன், ட்ரம்ப்ளின், எஸ்கர். இதற்கான விடையை பார்க்கலாம். பக்க எண் 188 இருக்குது. 187, 88 2 பக்கத்துலேயுமே இருக்குது, பார்க்கலாம். அது தொங்கும் பள்ளத்தாக்கு விடை பார்த்தோம்ல, அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மொரைன் அப்படின்னா பனியாறுகளால் படிய வைக்கப்படும் படிவுகளை மொரைன் என்கிறோம். இதை எழுதிக்கலாம். அடுத்து கீழே ட்ரம்ப்ளின் இருக்கும். கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டியை போன்றோ அல்லது பாதியாக வெட்டப்பட்ட முட்டையை போன்றோ காட்சியளிக்கும் மொரைன்கள் ட்ரம்ப்ளின்கள் எனப்படுகின்றன. அடுத்து எஸ்கர், பனியாறுகள் உருகுவதால் அவை கொண்டு வரும் கூழாங்கற்கள், சரளைக்கற்கள் மற்றும் மணல் ஒரு நீண்ட குறுகிய தொடர் குன்று போன்று பனியாற்றுக்கு இணையாக படிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு படிய வைக்கப்படும் குறுகிய தொடர் குன்றுகளை எஸ்கர்கள் எனப்படுகின்றன. இது 8வது கேள்விக்கான விடை. அடுத்து 9வது கேள்வி, காற்றின் அரித்தல் செய்கையால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்களை பட்டியலிடு. இதற்கான விடை பக்க எண் 188 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் காளான் பாறை, இன்சல்பர்க் மற்றும் யார்டாங் போன்றவை ஆகும். இது 9வது கேள்விக்கான விடை. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள், கடல் அலை அரிமேடை என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 190 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஓங்கல்களின் மீது அலைகள் மோதுவதால் சற்று உயரத்தில் அரித்தல் ஏற்பட்டு அலை அரிமேடை தோன்றுகிறது. அலை அரிமேடை பெண் திட்டு, திடல், சமவெளி எனவும் அழைக்கப்படுகின்றன. இது 10வது கேள்விக்கான விடை. அடுத்து காரணம் கூறுல 3 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 3 கேள்விக்குமே விடை பார்க்கலாம். அதாவது வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. இதற்கான விடை வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. காரணம் ஆக்சீகரணம், கார்பனாக்கம், கரைதல், நீர்கொள்ளல் ஆகிய செயல்பாடுகளினால் வேதியியல் சிதைவு ஏற்படுகிறது. அடுத்து 2வது, ஓதபொங்கு முகங்களில் மென்மையான வண்டல் படிவுகள் குறைவாக படிய வைக்கப்படுகிறது. இதுக்கு விடை ஓதபொங்கு முகங்களில்
மென்மையான வண்டல் படிவுகள் குறைவாக படிய வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஓதபுங்கு முகம் 6 கடலில் சேரும் இடங்களில் உருவாகிறது. அலைகளின் அரித்தல் காரணமாக இங்கே டெல்மிக்கல் போல் படிய வைத்தல் நடைபெறாது. அடுத்து பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. இதை எப்படி எழுதலாம்னா, பாறைகளை அனைத்து திசைகளிலும் அரிக்கும் தன்மை காற்றுக்கு உண்டு. ஏனென்றால் புவியின் மேற்பரப்பில் காற்று கிடைமட்டமாக நகர்வதால் காற்றின் செயல்பாடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், வேறுபடுத்துக. இதில் வேறுபடுத்துகிறதுல நம்மளுக்கு புத்தகத்திலே இதற்கான விடை இருக்குது. பக்க எண் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம அட்டவணை போட்டு எழுதுறோம். நான் வேறு விடை கொடுக்குறேன். ஆனால் புத்தகத்தில் இந்தந்த பக்கத்தில், அதாவது இயற்கை சிதைவு வேதியியல் சிதைவு பக்க எண் 180 181 இருக்குது. டெல்டா மற்றும் ஓதபங்கு முகம் 184. கல்வெழுது மற்றும் கல்முனை பக்க எண் 186. நீண்ட மணற்குன்று மற்றும் குறுக்கு மணற்குன்று பக்க எண் 189 இருக்குது. இன்சல்பர்க் மற்றும் யார்டாங் பக்க எண் 188. நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு 190. இந்த பக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா படித்து பார்த்துக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அட்டவணை மாதிரி போட்டு 2க்கு எழுதணும். நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இயற்பியல் சிதைவு, ரசாயன சிதைவு. இந்த இடத்துல வேதியியல் சிதைவுன்னு கூட எழுதிக்கலாம். நீங்களே புத்தகத்திலே கூட இருக்குது. இயற்பியல் சிதைவு 180வது பக்கத்தில் பாருங்கள். இது அப்படியே எழுதிக்கலாம். ஹெட்டிங் போட்டு இயற்சிதைவுன்னு இருக்குல்ல, அதான் இயற்சி போட்டு இது ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். சரியா? பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வேதியியல் சிதைவு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 181வது பக்கத்தில் வேதியியல் சிதைவுன்னு போட்டு இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது. பாறைகளில் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுவதால் விளைந்து சிதைவருகின்றன. இச்சிதைவுகளை வேதியியல் சிதைவு எனப்படுகிறதுன்னு போட்டுட்டு, அடுத்த பாயிண்ட்டு அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட நிலநோட்டு பகுதி. இந்த சிதைவு ஏற்படுகிறது இது வரலும் கூட எழுதிக்கலாம். சரியா? தேவைப்பட்டால் இந்த பாயிண்ட்டை சேர்த்து கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். ரசாயனா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வேதியியல்னு மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே மாற்றங்கள் கிடையாது. அடுத்து டெல்டா மற்றும் ஓதபுங்கு முகம். இதையும் இந்த மாதிரி அட்டவணை போட்டு, டெல்டாவில் ஆற்றின் முகத்துவாரத்தில் படிவுகள் முக்கோண வடிவில் படிய வைக்கப்படுகின்றன. இவை டெல்டா எனப்படும். உதாரணம் காவிரி டெல்டா, தமிழ்நாடு. இங்கே ஓதபுங்கு முகம் முகமானது 6 கடலில் சேரும் இடங்களில் உருவாகிறது. உதாரணம் இந்தியாவின் நர்மதா மற்றும் தபதி. அடுத்து கல்விழுது மற்றும் கல்மூலை. இதையும் போட்டு இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து நீண்ட மணற்குன்று, குறுக்கு மணற்குன்று எழுதிக்கலாம். அடுத்து இன்சல்பர்க் பாருங்கள், இன்சல்பர்க் மற்றும் யார்டாங் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதெல்லாம் புத்தகத்திலே இருக்குது. அந்த பக்க எண்ணும் கொடுத்துட்டேன், அதை ரெஃபர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் விடை எழுதிக்கலாம். நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு இதுக்கும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், எல்லாம் அந்த பக்க எண் சொல்லிட்டோம். அடுத்து வானிலை சிதைவு என்றால் என்ன? வகைப்படுத்துக. இதற்கான விடை பக்க எண் 180 181 82 3 பக்கத்தில் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இயற்சிதைவு, வேதியியல் சிதைவு, உயிரின சிதைவு, இந்த 3ஐயும், வானிலை சிதைவு 3 வகைப்படும். இந்த 3 வகை எழுதி அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எழுதணும். இயற்சிதைவுன்னு போட்டு இயற்சிதைவில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா வேதியியல் சிதைவு. வேதியியல் சிதைவு அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தலைப்பு போட்டுக்குங்க. வேதியியல் சிதைவுன்னு போட்டு இது ஃபுல்லாக பாறைகளில் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுவதால் இதில் இருந்து நீங்கள் இது வரலும் எழுதணும் அப்படின்னா அமைகின்றன. இது ஃபுல்லாகவே ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கேள்விக்கு விடையாக பார்த்துருப்போம். இதை அப்படியே எழுதிட்டு அது தலைப்புகள் என்னென்னா ஆக்சிகரணம், கார்பனாக்கம், கரைதல் இதெல்லாம் எழுதலாம். அதுவும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். வானிலை சிதைவு என்றால் என்ன? வகைப்படுத்துக. இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. இந்த மாதிரி எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எழுதணும். இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதினா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ரசாயனன்னு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வேதியியல்னு மாற்றிக்கிங்க. வேறு எதுவுமே வித்தியாசம் இருக்காது. உயிரின சிதைவு எழுதலாம். அடுத்த கேள்வி, நிலத்தடி நீரின் அரித்தலால் உண்டாகும் நிலத்தோற்றங்கள் அப்படின்னு இருக்குது. இங்கே ஏற்கனவே கைடில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். நான் புத்தகத்துலேயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 185 86வது பக்கத்தில் இருக்குது, பார்க்கலாம். நிலத்தடி நீரின் அரித்தலால் உண்டாகும் நிலத்தோற்றங்களை விவரி. இங்கே இருக்குது பாருங்கள். நிலத்தோற்றங்கள் இங்கே அரித்தல்னு ஆரம்பிக்கிறோம். இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1
ஃபுல்லாகவே அதில் என்னென்ன இதன் விளைவாக என்னென்ன நிலத்தோற்றங்கள் உருவாக்கப்படி எழுதிட்டு ஒவ்வொன்றையும் தலைப்பு போட்டு அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்து இதோட கண்டினியூ இதை எழுதிட்டு அது கீழே தான் லேபீஸ் எழுதணும். அதுக்கு கீழே உறிஞ்சு துளைகள் இது வரல எழுதிக்கலாம். சரியா? ஒரு தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் குகைகள் இருக்குமா, அடிநிலை குகைகள் இதையும் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதிலிருந்து அப்படியே 1 by 1 எழுதுனீங்க அப்படின்னா நிலப்பிரதேச நிலத்தோற்றங்கள் ஆகும். இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது கேள்வி, பனியாறு என்றால் என்ன? பனியாறு என்றால் என்னன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து விரிவான விடையில வராது. என்ன பனியாறு என்றால் என்ன வகைப்படுத்துக்கன்னு கேட்டால் விரிவான விடையிலும் இது சுருக்கமாக தான் இருக்கும். 186வது பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பனியாறு பனி குவியல் மண்டலத்திலிருந்து இதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 கடல் மட்டத்திற்கு அருகில் காணப்படும். பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கலாம். 3வது கேள்விக்கான விடை. இல்லை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். பனியாறுன்னு போட்டு என்னன்னு எழுதிட்டு பனியாறுகளையும் வகைகள்னு போட்டு இந்த வகைகள் மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா விரிவான விடையில கேட்டிருக்காங்க அதனால். அடுத்து பாருங்கள், காற்று படிய வைத்தல் செயலினை விவரி. இதுக்கும் விடை வந்து பக்கம் 188 189 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், மணல் குன்று, பர்கான் மற்றும் காற்றடி வண்டல் போன்றவை காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் ஆகும்னு போட்டு மணல் மேடுன்னு போட்டு பாலைவனங்களில் வீசும் மணல் புயல் மிக மிக அதிக அளவில் மணலை கடத்துகின்றன. காற்றின் வேகம் குறையும் போது கடத்தப்பட்ட படிவுகள் மிக அதிக அளவில் குன்று போல் இதோட தொடர்ச்சி இங்கே இருக்குது படிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு குன்று அல்லது மேடாக காணப்படும் நிலத்தோற்றம் மணல் மேடு எனப்படுகிறது. மணல் மேடுகள் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்னா பர்கான், முதல்ல பர்கான் போட்டுங்க. பர்கான் போட்டு இந்த ஒரு 5 வரிகள் பிறை வடிவத்திலிருந்து கொண்டிருக்கும் வரையில் எழுதிக்கலாம். அடுத்து குறுக்கு மணல் மேடுகள் தலைப்பு போட்டுட்டு இது ஃபுல்லாகவே குறுக்கு மணல் மேடுகள்லேருந்து உருவாகின வரலாம். அடுத்து நீண்ட மணல் மேடுகளுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸையும் அழைக்கப்படுகிறது வரை எழுதிக்கலாம். அடுத்து காற்றடி வண்டல்கள், காற்றடி வண்டல்கள்னு போட்டு இது ஃபுல்லாகவே இது வரல எழுதிக்கிங்க. மிசிசிபி பள்ளத்தாக்கு வரல எழுதிக்கிங்க. 4வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், நில வரைபட பயிற்சி இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கும். அதாவது நில வரைபட புத்தகத்தின் உதவியுடன் ஏதேனும் 2 டெல்டாக்கள், அடுத்து அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச பகுதி, உலகில் காணப்படும் ஏதேனும் 2 வெப்ப மற்றும் குளிர் பாலைவனங்களை குறிக்கும் இருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மேப்பு. தலைகீழாக மொபைல் தலைகீழாக வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் கிரீன்லாந்து கண்ட பனியாறு. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள், கோபி குளிர் பாலைவனம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், அண்டார்டிகா கண்ட பனியாறுன்னு எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சஹாரா வெப்ப பாலைவனம் எழுதணும். அரேபியன் வெப்ப பாலைவனம். அடுத்து குளிர் பாலைவனம் வந்து கோபி குளிர் பாலைவனம். அடுத்து பாருங்கள் வேறு என்னென்ன இருக்குது, இந்த அடாகாமா குளிர் பாலைவனம் எழுதிக்கலாம். நியூயார்க் சுண்ணாம்பு பிரதேச பகுதி, இந்த பகுதி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இது அமேசான் டெல்டா இங்கே இருக்குது. அமேசான் ஆறுக்கு பக்கத்தில் அமேசான் டெல்டா இருக்குது. அடுத்து இங்கே அரேபியன் வெப்ப பாலைவனம், சஹாரா வெப்ப பாலைவனம் 2 பாலைவனம். இங்கே கங்கை டெல்டா இருக்குது. சரியா, இதை பார்த்துக்குங்க.